ஏன் பிள்ள என்ன சாப்பிட்றீங்க? என்ன வேணும்? பாட்டிகிட்ட கேளுங்க உரிமையா. பாட்டி செஞ்சு தரேன். எனக்கு எதுவும் வேணாம் பாட்டி. என்கிட்ட கேளியா? ஏன்யா வெக்கப்படுற? நான் உங்கள் அப்பாவோட சித்தி. உங்கள் அப்பா என்ன சாப்பிட்டாலும் என்கிட்ட கேட்டு தான் சாப்பிடுவான். நான் தான் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன் உங்கள் அப்பனை. அதனால் என்கிட்ட கேளியா? உனக்கு செய்யாமல் யாருக்கையா செய்ய போகிறோம் பாட்டி? கேளியான் செல்லம் அப்படின்றாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போதும், லைக் ரொம்ப லைட்டான ஜூஸ் இருந்தால் எனக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதை அவங்க கேட்டுட்டு, என்னையா பிள்ளைய ஜூஸு சாண்ட்விட்சுன்னு கேட்க வச்சிட்ருக்கீங்க? பாட்டி உனக்கு நல்லா சமைச்சு தரேன், நீ நல்லா சாப்பிட்ணும். ஜூஸு சாண்ட்விட்ச்லாம் வேணாயா, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உனக்கு ருசியா கார சாரமா பாட்டி செஞ்சு தரேன்யா. உனக்கு ஜூஸ் தானே, எங்கள் ஊரில் போட்டு தரோம் ஜூஸு. உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இதை கேட்டிய லைட்டாக அந்த மாதிரி பாட்டி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சின்ன வந்து பிடிச்சி கொஞ்சிட்டு என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன பண்ணாங்க? உனக்கு கொஞ்சிட்டு போகிறாங்க. என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, எது இதோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. காரம் சாரமான்றாங்க, எனக்கு வர காரம் ஆகாதேப்பா. அதெல்லாம் ரொம்ப காரமாலாம் இருக்காது, டேஸ்ட் இருக்கும்டா, அதனால் சொல்லிட்டு போகிறாங்க. ஓ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துப்பா, எனக்கு வர செட் ஆகாது வேறு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்துச்சுல, அதில் ஒரு பையன் காரை வந்து கீழே தரையில் விட்டு விளையாண்டுருப்பான். அது கரெக்டாக வந்து உங்கள் காலில் இடிக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த குழந்தை அப்படியே ஒரு இன்னசென்ட் ஸ்மைலை சிரிச்சுட்டே, காரை வேணும் அப்படின்றான். நீங்கள் அந்த காரை எடுத்து கொடுக்குறீங்க. உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த பையனும் சிரிச்சுட்டே, என் பேர் என்னன்னா ஜூவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், என் பேர் ஜூ. உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்களை பார்க்குறான். என் பேர் வயனா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து டக்குன்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குது.